தண்ணி. ஓ மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். என்ன வேணா சொல்லுங்க, இந்த பண்டிகையால ஒரு விஷயம் நிரூபணமாகுது. பெண்கள் எல்லாரும் அவங்க புருஷனுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஏங்க, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா? ஆமால, இங்க பாருங்க, அப்படி அமராவதிக்காக. இஷான் ப்ளீஸ், முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். ஏய், என்னையும் கொஞ்சம் சாப்பிட விடியா? என்ன சாப்பிட விடு? காலையில இருந்து நான் தான் பட்னியா இருக்கேன். நான் தான் எதுவும் சாப்பிடல. 3 வரை லேட்டா வந்துருச்சு இன்னைக்கு. அந்த சலடியால டைம் வர எனக்கு நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி சொன்னா, நான் உன்னை சாப்பிட வேணாம்னு தடுக்கலையே. நோ. முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். சுமங்கலி, பூஜை இஸ் meant for women, you know. ஆனா பசிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? காலையில இருந்து நாங்க எதுவும் சாப்பிடாம இருந்தும் நாங்க உடனே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்க இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நிஜமாதான் இலேஷ், நீங்களும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ராணி இது, நீங்க எல்லாரும் மிச்சம் வச்சதை நாங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உனக்கே தெரியும்ல, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பசி எடுக்கும். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு 3 இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனேன். பயங்கர பசி தெரியுமா? அப்புறம் என்ன, அப்படி இருந்தா என்னால மத்தியானம் ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. சரி போகட்டும் விடுங்கக்கா, இவங்க இப்படிதான். அது சரி, இவங்களுக்கு இதயம் ஒண்ணு இருந்தா தானே. ராணி, முதல்ல சுகனாவுக்கு போன் பண்ணு, அவன் நிலைமை என்னன்னு கேளு. முதல்ல அவளை கேளுங்க, சாயந்தரம் வரைக்கும் பசியோட இருந்தாலும் இல்ல மதியானமே சாப்பிட. என்ன பேசுறீங்க? OMG ஷான், இன்னைக்கு ஒருவேளை 3 வரலன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன். நீ மும்பை வந்ததுனால எனக்கு 2 விதமா இழப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இங்க 3 ½ hour லேட்டா வருது. நான் இப்பவாது சாப்பிடவா? வெயிட் ஷான், வெயிட். எங்க? வீட்ல இருந்து. ஹலோ சுஹானா, ஒரு நிமிஷம். ரஜினிகா, இங்க 3 வந்தாச்சு. அப்பாடா. ஆமா, ஈஷான் அவனோட கையால உன்னோட விரதத்தை முடிச்சு வச்சான்ல? யாயா, ஈஷான் ஒரு சலடை வாங்கிட்டு வந்தான். அதுல இங்க 3ம் தெரியல, அவன் முகமும் தெரியல. அதெல்லாம் சரி, முதல்ல உன் விரதத்தை முடிச்சியா இல்லையா? இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்.